மஞ்சள் இடிக்கலாமாட்டா? ஓகே, இடிக்கலாம் தங்க. மண்ணை இடத்தும் தெரியுது பூரா நல்லா தொடங்கி. இதுதானுங்க உள்ளு. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 அடி தான் இருக்கும். இது வந்து நம்ம பித்தாளை பட்டறை வச்சுருந்தப்ப இது அதிகமாக யூஸ் பண்ணங்காட்டி ஆழம் பார்த்திங்கன்னா 3/4 அடி போயிடுச்சு. நல்ல ஆழம், பயங்கரமான ஆழம் போயிடுச்சு. இது வந்து ரக்கைன்னு சொல்லுவாங்க. ரக்கையில் பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே அந்த இரும்பு இருக்கும். இது நம்மள ஒரு சைடு வந்து அந்த குந்து வந்து கழண்டு போச்சுங்க. ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி தீட்டுறக்கு இந்த சைடுங்க. அரிசியெல்லாம் இதில் தான் தீட்டுவாங்க. பொங்க வைக்கிறப்ப பச்சரிசியெல்லாம் இதில் போட்டு தான் தீட்டுவாங்க. இது வந்து நம்ம வந்து இப்போ மஞ்சள் வந்து இடிக்க போகிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்குது. 2 குத்து குத்தி பார்த்தோம் நல்லா இடிக்குதான்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்லா இடிக்குதுங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சுங்க. இப்போ வந்து இடிக்க போகிறோம். எதை வச்சு இடிக்க போகிறோன்னா கடப்பாறையில் தான் இடிக்கணுங்க. ஏன்னா மஞ்சள் ரொம்ப கடுசாக இருக்கும், உடைக்க முடியாது கையிலலாம். அதனால் கடப்பாறையில் தான் இடிக்க போகிறோம். ரக்கையில் இடிக்க முடியாது. அதனால் கடப்பாறை யூஸ் பண்ணி இடிக்க போகிறோங்க. இதில் தானே இடிக்க போகிறோம். இதெல்லாம் இடிக்க போகிறோம். எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. கையிலலாம் உடைக்க முடியாது. கையில் உடைக்கவே முடியாது. குத்தி என்ன குத்தினாலும் உடைக்கவே முடியாதுங்க. இதில் வச்சு தான் கொட்டைக்க முடியும் கடப்பாறை. இங்கே பாருங்க எத்தனை எவ்வளோ கெட்டு இருக்குங்க. ஒரு குத்துனாலும் வள்ளி விழுதெல்லாம். நான் குழி கூட எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரைவாசி இடிச்சிருக்கிறோம். பாதி வந்து நல்லாவே வெளியே தெரிக்குதுங்க. அதனால் மெதுவாக தான் இடிக்கணும். விசை அடித்தோம்னா பாதி வெளியே விழுந்துருது. இப்போ அரைவாசி இடித்தாச்சுங்க. இதை வந்து கொஞ்சம் சளிச்சிட்டு நம்ம சலடை எடுத்து வந்துருக்குறோம். இதில் சளிச்சிட்டு மறுபடியும் அந்த மாதிரி பெரிய பீஸாக இருக்கிறது மறுபடியும் உள்ளே போட்டு இடிக்க போகிறோங்க. பாருங்கள், பாதி இடித்து பாதி இடிக்காமல் இருக்குது. அதனால் அதை எடுத்து இப்படி சலடையில் போட்டுட்டோம்னா மஞ்சள் அள்ளி போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நம்ம இடிச்சிருக்கோம். இது இப்படி சளிச்சோம்னா பார்த்திங்கன்னா சளிச்சிட்டோம். இதில் கொஞ்சம் பெருவிட்டு மஞ்சள் மட்டும்தான் மிச்சம் இருக்குங்க. இந்த தூசெல்லாம் கீழே வந்துடுச்சு. மஞ்சள் பொடி ஓரளவுக்கு வந்திருக்கு. மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்கு. சுத்தமான மஞ்சள் பொடிங்க, உள்ளில் அடித்தது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் உள்ளே கொட்டிடலாங்க.
கொட்டிக்கிட்டு மடி இடிக்க ஆரம்பித்தோம்னா ஓரளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ரெண்டாவது கட்டமாக எடுக்கிறேங்க. ஓரளவுக்கு ஒரு 70% பொடி பண்ணியிருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 30% இருக்குது. உள்ளே கொஞ்சம் ஆழமாக போனங்காட்டிங்க இடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உள்ளே மேலாப்பில் இருந்ததுன்னா தெரிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தெரிக்கும். இது பார்த்திங்கன்னா தெரிக்கிறதுக்கு இல்லாமல் வடச்சட்டியை வந்து அப்படியே ஓட்டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் கரெக்டாக அவங்களுக்கு தெரியலைங்க. அந்த பேர் தெரிஞ்சுன்னா அது சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப குழியாக இருக்கிறங்காட்டி கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கல்லாட்ட செட் ஆகிடுச்சு ஒரு துளி. அது வந்து நல்ல ஸ்பூனில் எடுத்தாலும் வரமாட்டேங்குது, கையில் எடுத்தாலும் வரமாட்டேங்குது. அதனால் ஷார்ப்பான கத்தி அந்த மாதிரி எடுத்து எடுக்கணும். இல்லைன்னா கடப்பாரிலே 2 அடி அடித்தோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். நல்லா ஆழமாக போச்சுங்க, கூர்மையாக போச்சு. அதனால் பெரிய பெரிய மஞ்சள்லாம் நினைக்க வேலை போய் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கிறோம். இதை சளிச்சோம்னா எவ்வளோ வருது என்னங்கிறது பார்க்கலாம். செகண்ட் ரவுண்டு. பாருங்க, மஞ்சள் இடிச்சாச்சு. நல்லா புழுன்னு பவுடர் ஆகிடுதுங்க. உனக்கு இதை கொண்டு போய் ஏதாவது சாம்பார் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.